நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து நீங்க எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப கௌதம் கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அந்த முடிவுன்றது இப்பதான் ஆரம்பமாக போகுதுங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கால, அவன் கூட்டாளி எல்லாருமே பிளான் பண்ணி கரெக்டா சேர்ந்து, அவன் கூட்டாளி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அஞ்சலி, பைரவி இவங்க தாங்க கரெக்டா எல்லாமே சேர்ந்து நம்ம கார்த்திகே அந்த பத்திரத்தை எடுத்துன்னு போகடாம பண்ணிடுறாங்க. நம்ம கௌதம் இருந்து நீ என்ன புரிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அப்பவே எங்கிட்ட அவன் சொன்னான், இந்த மாதிரி திரும்ப வந்து என்ன கேக்குற மாதிரி வச்சுக்காதீங்க, வீட்டுல இருக்கவங்க கம்பல் பண்ணுவாங்க, அதை வச்சு நான் திரும்ப வந்து உங்ககிட்ட கேட்பேன், நீங்க சைன் போட்டு உடனே ஓகேன்னு கொடுத்து அனுப்பிச்சிடாதீங்க, அந்த ஈனம் கெட்ட பொழப்பு தயவு செய்து பண்றாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். இப்பதான் எனக்கு தெளிவாவே புரியுது. கரெக்டா அவன் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கான். ஆடா இது எனக்கு இத்தனை நாள் எனக்கு புரியாம போச்சு. இந்த இலக்கியா கிட்ட சொன்னா அவ புரிஞ்சிக்காம தேவையில்லாம எல்லாம் நம்மள வீட்டுக்கு கூப்பிடறதான் பண்றாங்கன்னு சொல்லி அவளும் ஒரு பக்கம் என்ன உஸ்பேத்து விட்டா. நான் பண்ணதான் தப்பு, நான் அவசரப்பட்டேன், நான் தேவையில்லாம பண்ணிக்க கூடாது, இதுக்கு மேல அவன் அணிய கூட்டாலும் நம்ம போக கூடாது, செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னாலும் நம்மளுக்கு புத்தி வர மாட்டேங்குது, நாமளே போய் நாக்க தொங்க போட்டு நாங்க நின்றா நம்மளுக்கு என்ன மரியாதை, அந்த சொத்து தான் நம்மளுக்கு எல்லாமே வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுன்னு உடனே இலக்கியா வந்து என்னன்னே தெரியலங்க, என்ன கார்த்தியே வரல, நான் எதுக்கும் போன் பண்ணி பாக்கிட்டா அவன் வரமாட்டான், ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்க, உனக்கு நான் முக்கியமா அந்த சொத்து முக்கியமா, நீ பேசுறது எல்லாமே பார்த்தா அந்த சொத்துக்காக பேசுற மாதிரி தான் இருக்குது இல்லையா, நமக்குன்னு இப்போ ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு, அதை நம்ம எப்படி வாழ்ந்து எப்படி கடந்து போகணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும், நீ அந்த சொத்தை பத்தியே பேசினு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்ல வராங்க. அது எதுவுமே நீ பேசாத, நீ பேசுறது எல்லாமே எனக்கு அப்படிதான் படுது இலக்கியா, ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கோ, என்ன ஒருத்தர் அசிங்கப்படுத்தினான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வந்தமே, திரும்ப அந்த வீட்டுக்கே நம்ம போனோம், அந்த சொத்தை நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நீ எந்த விதத்தில் நினைக்கிற, எப்படி கரெக்டா இருக்கும் நீயே சொல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இலக்கியா ஒரு பக்கம் குழம்பி போயிடுறாங்க. என்னடா இது நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு, நம்மள இந்த அளவுக்கு புண்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு மனசு நொந்து போயிட்டு ஒரு பக்கம் நூடுல்ஸ் ஆயிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கார்த்தி இருக்கால, அவர் டே எதுக்குடா என்ன கடத்தின்னு வந்தீங்க, ஒழுங்கு மரியாதை விட்டுருங்கடா, இல்ல உங்களாலும் அவ்வளவுதான் தொலைச்சு கட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டே 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 கார்த்தி போதுண்டா, நிறுத்துடா, சும்மா சவுண்ட் டே எஸ்எஸ்கே எச்சக்கல நாயே, எங்க அண்ணங்கட எத்தனை நாளா மோதி இருந்தேன், இப்ப வந்து என்கிட்ட மோத ஆரம்பிச்சிட்டேன், உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லடா, நேருக்கு நேரு மோதி யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே டே நான் அப்படிதான்டா பண்ணுவேன், என் புத்தியும் அப்படிதான், நானும் அப்படிதான்டா, உன்னால என்னடா பண்ண முடியும், சும்மா அந்த பாரு உட்காந்து சவுண்ட் வருது, இந்த அவர்கட்ட வருது அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது, என் கேரக்டர் இப்படிதான், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல உடனே கடுப்பான நம்ம கார்த்திக் இருந்து அப்படியே சும்மா அங்கன்னு தப்பிக்க பாக்குறாரு. உடனே கார்த்திக் தான் கயிறெல்லாம் கட்டி போட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கார்த்தி ஒரு பக்கம் அங்க முழிச்சிட்டு இருக்காரு, தத்தளிச்சுன்னு இருக்காரு, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காரு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்க இந்த தருணத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து எஸ்எஸ்கே போன் பண்ணி எஸ்எஸ்கே கரெக்டா எல்லாம் பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, எல்லாமே நான் சிறப்பா செஞ்சுட்டேன், உன் மேல யாருக்கும் எந்த டவுட் வராது, இப்ப எல்லாமே நான் தான் பண்ணேன், கார்த்தி வெளியே வந்தாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவோம், ஆனா அதுக்குள்ள கௌதம் இருந்துன்னு கோவப்பட்டு அதுக்கப்புறம் ஒரே அடியா வெறுத்து ஒதுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது, பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.